ஃபைவ்ஃப்ளைஸ், நான் தான் உங்கள் ரூபி. இதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ, என் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட். எனக்கு ரொம்ப நாளாக ஒன் ஷாட் எஃப்எஃப்லாம் பண்ணணும்னு ஆசை. ஐ ஃபீல் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் ஃபார் இட். இது என் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுன்றதுனால நான் என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, சரி, ஓகே, லெட்ஸ் டைவ் இன் டு த ஒன் ஷாட். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்த்துக்கலாம். உங்கள் பேர் ஐரா. உங்களுக்கு ஜேகேனா ரொம்ப இஷ்டம். எங்கும் ஜேகே எதிலும் ஜேகேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ அட்மையர் பண்ணுவீங்க. எப்படின்னா உங்கள் பெட்ஷீட், உங்கள் பில்லோ, உங்கள் ரூம், உங்கள் கபோர்ட், உங்கள் ஸ்பூன், உங்கள் பிளேட், ஈவன் உங்கள் பாத்ரூமில் கூட ஃபுல்லாக ஜேகே தான். எப்போவுமே ஜேகே மட்டும்தான். ஜேகே உங்களை சரவுண்ட் பண்ணியிருக்கணுன்னே நினச்சிட்ருப்பீங்க. ரொம்ப க்யூட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள். உங்கள் வீட்டில் கூட திட்டுவாங்க, இவ்வளோ க்ரேஸாலாம் ஒரு பர்சன் மேலே இருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. நீங்கள் பாட்டு நீங்கள் ஜேகே அப்படின்னு ஒரு உலகத்தில் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, பேர் மிமி. எப்படி நீங்கள் ஜேகே பைத்தியமோ, நம்ம மிமி வி பைத்தியம். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஜேகேனா அவளுக்கு வி. உங்கள்கிட்ட யாராச்சும் பிடிஎஸை பற்றி தப்பாவோ இல்லை உங்கள் ஆளுங்களை பற்றி தப்பாவோ சொன்னால் அடித்து மூஞ்ச அடித்து திருப்பிடுவேன்ற மாதிரி தான் அவ்வளோக்கும் வரும். பிடிஎஸை பற்றி யாராச்சும் தப்பாக சொன்னால் அவங்கக்கிட்ட. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்கள் ஃபேமிலியும் சரி, உங்கள்கிட்ட அப்படி எதுவும் பேசவே மாட்டாங்க. உங்கள் கோவம் லெவல் அவங்களுக்கு தெரியுன்றதுனால அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கும் சரி மிமிக்கும் சரி 22 ஏஜ் ஆகுது. அண்ட் நீங்கள் காஸ்டியூம் டிசைனராக இருக்கீங்க. மிமி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கா. உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே லைக் இந்த மாதிரி கொரியாவுக்கு போயிட்டு கேபாப் குரூப்பில் இல்லை பிடிஎஸ்லேயே ஒரு மெம்பருக்கு காஸ்டியூம் டிசைனராக அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுதான் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஆடிஷன் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட லைக் அவங்க கூட இருந்து அவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை அண்ட் உங்களுக்கு ஒரு ஹோப். இந்த பக்கம் நம்ம ஜேகே சைட் பார்த்தோன்னா எப்போதும் போல தான் அவர் ஐடல். அவருக்கு நீங்கள் எக்ஸிஸ்ட்னே தெரியாது, நீங்கள் ஒருத்தவங்க இந்த உலகத்தில் இருக்கீங்கன்றதே தெரியாது. பட் உங்களுக்கு ஜேகே மட்டும்தான் உலகம். ஸோ இன்ட்ரோவே ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட், ஐரா ஜேகேவை பற்றி பேசிகிட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஸ்டோரி டைட்டிலே சொல்ல மறந்துட்டோமே. நம்ம ஸ்டோரியோட டைட்டில் பேர் அப்சஸ்ட் வித் மை ஐடல். ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே உங்கள் அம்மா தான், அடி ஐரா கீழே வருவியா மாட்டியாடி, எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்டுருக்கிறது, டின்னர் பண்ணி 2 மணி நேரம் ஆகுது, நீ இன்னும் கீழே வரல, உங்கள் அப்பா என்ன பிடிச்சி கத்திகிட்டு இருக்காரு, இப்போ நீ கீழே வரையா இல்லை நான் மேலே வரவா அப்படின்னு கத்திகிட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு, அம்மா இருமா வரேன், சும்மா கத்திக்கிட்டே இருக்காதம்மா, இங்கே எனக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது, நீ சும்மா சாப்பிடவா அதுவா இதுவானுட்டு இருக்க, நீ சாப்பிட்டீங்கன்னா போய் தூங்குமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உள்ளே போயிடுறீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்த்து, இவன் என்ன பண்ணாலும் என்ன திட்ட வேண்டியது, இப்போ திட்ட வேண்டியது தானே அவன் முன்னாடியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. உங்கள் அப்பா, நான் என்னடா பண்ணேன், நான் பாட்டு செவனே தானடா இருக்கேன், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு ஏண்டி என்னை பார்த்து கத்திட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படியே உட்காண்ட்ருக்காரு. மேலே நீங்கள் மிமிக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் இவன் ஃபோனே எடுக்க மாட்டா, எதுக்கு தான் இவெல்லாம் ஃபோன் வச்சுருக்காளோ, எப்போ பார்த்தாலும் பிஸி, இல்லைனா ஃபோன் எடுக்கலை, பிஸி ஃபோன் எடுக்கலைன்னு என்ன தான் பண்ணுவாளோ இவ தெரில, சிஎம்மை விட இவ தான் பிஸியாக இருப்பா போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த பக்கம் மிமி பக்கம் பார்த்தா அவள், ஐய ஒரு பொண்ணை பாத்ரூம் கூட நிம்மதியாக போக விட மாட்டிங்களாடா, சும்மா எவன்டா அது கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் சலிச்சிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக அவள் வாஷ்ரூம்லேருந்து எழுந்துச்சி வெளில வரா. உங்கள் காலை அட்டன் பண்ணிவிட்டு, ஏன்டி சும்மா ஃபோன் அடிச்சிட்டே இருக்க, பாத்ரூம் கூட நீ நிம்மதியாக என்ன போக விட மாட்டியாடி, என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு அவள் கத்துறா. அதுக்கு நீங்கள், என்ன பிரச்சனைவா, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நீ என்ன இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற, இப்போ பாத்ரூம் போகிறதுலாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவள், ஏண்டி பாத்ரூம்லாம் போகிறது முக்கியமானு கேட்குறியே, மனசாட்சி இருக்காடி உனக்கு
அதுக்கு நீங்கள், ஐயோ சாமி, சரி அதெல்லாம் விடு, பேக் பண்ணிட்டியா, எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு எல்லாம் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு என்ன நினைக்கிறேன்ற, எல்லாமே எடுத்து வச்சுக்கோ, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோ, அங்கே போய் கதறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், எனக்கெலாம் தெரியாது, நான் பட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு சரிடி அம்மா கத்தாத, நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் எங்கே பேக் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நாளைக்கு கொரியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு 2 டேஸ் பிடிஎஸ்க்கு கான்சர்ட் இருக்குது. ஸோ அதை அட்டெண்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா ஃபேன் மீட் இருக்குது, அதை போய் பார்க்குறதுக்கும் தான். அதுக்காக தான் நீங்கள் 2 பேரும் கொரியாவுக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்க. அதுக்கு போகிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ பெரிய அலப்பறை நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் மிம்மிக்கிட்ட, சரி ஓகே எல்லாம் பேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன், ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு கிளம்பலாம் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு மிம்மி, சரி சரி பாய் அப்படின்னு சொல்கிறா. அவள் காலை கட் பண்ணிவிட்டு, நீங்கள் தான் பெட்டில் லைடாகிறீங்க. ஃபைனலி த மொமெண்ட் ஐ பீன் வெயிட்டிங் ஃபார் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறீங்க. வால்பேப்பரில் ஜங்குக். ஓய் ஜங்குக்கா, என்ன பார்க்குற, எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நீ, இந்த குட்டி மூஞ்ச, இந்த பன்னி மூஞ்ச நான் நேரில் பார்க்க போகிறேண்ணா, அதுவும் அவ்வளோ க்ளோஸில். எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா, உன்னை டிவிலையும் ஃபோன்லேயும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு உன் ஸ்மைலை பார்த்துட்டு தினமும் நைட்டு தூங்க போகும்போது என் டேயில் என்னென்னலாம் நடந்துச்சோ எல்லாம் உன்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, நீ என்கிட்ட பேசலனாலும் நான் உன்கிட்ட பேசுகிற இந்த ஹாப்பினஸ் இருக்கே எப்படி இருக்கும் தெரியுமா. எப்போதும் உன் ஃபேஸை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், ஸ்மைலை பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது ஜங்குக். இப்போ நான் உன்னை நேர்லேயே பார்க்க போகிறேன். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது தெரியுமா. எப்போ வீடியோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். சீக்கிரமாக நான் வரேன் உன்னை பார்க்குறதுக்கு. லவ் யூ ஸோ மச் ஜங்குக்கா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் ஆகுது, எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, போனோமா ஏதோ சொல்லிகிட்ருப்பியே, அதுங்களை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும், சும்மா அங்கே ஆடிட்டு இருந்தேன்னு வையேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு நீங்கள், அதுங்கன்னு பேசுகிற அவளை வச்சுக்காதம்மா, உனக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கும் கொடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. உங்கள் அப்பா, அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத விடு, நீ சேஃபாக போயிட்டு சேஃபாக வா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள், ஓகேப்பா லவ் யூ டாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. அங்கே ஏர்போர்ட்டில் உங்களுக்கு முன்னாடியே மிம்மி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே போயிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. மிம்மி, நேற்று பாத்ரூமில் உட்காண்ட்ருந்ததுக்கு என்ன சீன் போட்ட, இப்போ இவ்வளோ லேட்டாக வர, இது மட்டும் நியாயமோ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நீங்கள், சரி விடே அதெல்லாம் கண்டுக்காத மச்சான், என்ன மச்சான் எப்படி பார்க்குற அப்படின்றீங்க. அதுக்கு மிம்மி, வந்து தொலை என்ன பண்ணுறது அப்படின்றா. அப்புறம் 2 பேரும் ஃப்ளைட்டில் செக்கிங்காக ஏறிட்டீங்க. செக்கிங்காக ஃப்ளைட்ஸில் ஏறி இருப்பீங்க. 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ற மாதிரி தான் சீட்ஸ் புக் பண்ணியிருப்பீங்க. செக்கிங் முடிஞ்சோடனே 2 பேரும் ஓடுறீங்க சீட்ஸ் பக்கத்தில் போயிட்டு. நீங்கள் தான், மிம்மி கார்னர் சீட் எனக்கு தான், மரியாதை நீ இந்த சைடில் உட்காந்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு மிம்மி, அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் கார்னர் சீட், இப்போ நீ இந்த பக்கம் வரியா இல்லையா அப்படின்னு அவ கத்துறா. 2 பேரும் சண்டை போட்டுன்னுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள், சரி வா சாபூத்திரி போட்டு பார்க்கலாம், யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கார்னர் சீட் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்காக பெஸ்ட்டு அப்படின்றா. ரெண்டு பேரும் பண்ணுற அலப்பறையில் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும், யாரா இதுங்க 2 லூசுங்க போலையே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சாபூத்திரி போடுறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் வின் பண்ணுறீங்க. வின் பண்ணிட்டு அப்படியே ஹா இதுக்கு தான் இந்த சீன்லாம் போடக்கூடாதுன்றது, இதுக்கு முன்னாடியே விட்டு கொடுத்துருக்கலாமா, இந்த அவமானம் தேவையா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் போய் ஜாலியாக கார்னர் சீட்டில் உட்காந்துடுறீங்க. மிமி அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா பக்கத்தில். நீங்கள் என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஃப்ளைட்டில் இன்னொன்று ரொம்ப ஜாலியாக அப்படியே கண்ணில் ஐ மாஸ்க் போட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே டைமிங் பாஸ் ஆகுது. இப்போது ஃப்ளைட் கொரியாவுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரீச் ஆகிடுச்சிட்டு எல்லோரும் இறங்குங்க அப்படின்ற
இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்தோடனே நீங்கள் 2 பேரும் எழுந்துச்சி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கீழே இறங்குறீங்க. நீங்கள் டீசெண்டாக இறங்குறீங்க. நம்ம மிமி நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் எடுக்கிறா. விழுந்து வாரிட்டா. நீங்களாம் இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறீங்க. மிமி அடியே என்னை காப்பாத்துடி, உன் ஃப்ரெண்டு இங்கே உளுத்து கிடக்கிறேன், என்னத்தை அங்கே வேடிக்கை பார்த்துட்ருக்க, இங்கே பாருடி அப்படின்னு கத்திகிட்டு இருக்கா. நீங்கள் ஐயய்யா எனக்கெலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அப்படி நிற்கிறீங்க. அங்கே எல்லோரும் பேசஞ்சர்ஸ்லாம் கீழே இறங்குறவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க மிமி பார்த்துட்டு. அப்புறம் அவளே கஷ்டப்பட்டு ஏஞ்சி நின்றுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அங்கே என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நீங்கள் நத்திங் அப்படின்றீங்க. அப்புறம் என்ன டேஷ்க்கு அங்கே பார்த்துட்ருக்க, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு போகிறா. 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளில வரீங்க. அப்போது ஒரு டாக்ஸி நிற்குது. நீங்கள் பக்கத்தில் போயிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே தெரியாமல் வே நிற்கிறீங்க 2 பேரும். அவங்களே வந்து ஏதோ கேட்குறாங்க, உங்களுக்கு அது புரியல. அதுக்கப்புறமா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ பேசி சமாளித்து இப்போ ரூமுக்கு 2 பேரும் ரீச் ஆகிட்டீங்க. 2 பேரும் ரூம்குள்ளே போகிறீங்க. போயிட்டு நீங்கள் பொத்துன்னு பெட்டில் படுக்கிறீங்க. மிமி இங்கே பாரு மாப்பிள்ள, கார்னர் சீட் நீ தான் எடுத்துக்கிட்ட, இப்போ நான் தான் போய் ஃபஸ்ட்டு குளிப்பேன், இதுக்கும் சண்டை போட்டுருக்கக்கூடாது, இப்போயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நீங்கள் சீ போய் தொலை, விட்டு கொடுக்குறேன் போ அப்படின்றீங்க. மிமி ரொம்பத்தான் அப்படின்ட்டு அவளும் ஆடிக்கிட்டே அப்படியே குளிக்க போயிடுறா. நீங்கள் அப்படியே ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் அப்படியே சும்மா படுக்கிறீங்க. மிமியும் அப்படியே குளிச்சுட்டு வெளில வரா. நீங்கள் அடுத்து போய் குளிக்கிறீங்க. 2 பேர் ரெடி ஆகிறீங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரு பிடிஎஸ் கான்சர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் அப்படியே பர்பிள் ட்ரெஸ் போட்டு மினிக்கிட்ட ரெடி ஆகிட்ருக்கீங்க. 2 பேரும் நீங்கள் ரெடி ஆகிட்டு நிற்கிறீங்க. மிமி இப்போ தான் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அதுக்கு நீங்கள் மிஸ் தாய் கிழவி, இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை நான் பாட்டு போவா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காக இருமச்சான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரியை திரிக்க விட்டால் தான் மச்சான் கிக்கே அப்படின்றா. நீங்கள் அதுக்கு தலையிலே அடிச்சுக்கிட்டு இந்த நாயெல்லாம் வச்சுட்டு நான் கொரியாவில் சுற்ற போகிறேன், சாவ போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நீ வரையால் நான் போவாடி அப்படின்றீங்க. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஓடி வரா. 2 பேரும் அப்படியே ஒரு டாக்ஸி பிடிச்சி பிடிஎஸ் கான்சர்ட் நடக்கிற பிளேஸுக்கு நீங்கள் 2 பேருமே போயிடுறீங்க. போயிட்டு பார்த்தா ஃபுல்லாக ஆர்மிஸ் கையில் லைட் ஸ்டிக் வச்சுக்கிட்டு அப்படி இங்கே ஆடிட்டு அங்கே ஆடிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு எப்போ கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்ஸ் தான் முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணியிருப்பீங்க 2 பேருமே. அதனால் ரிலாக்ஸ்டாக கான்சர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி தான் வந்திருப்பீங்க. அப்புறம் அங்கே டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுறாங்க. நீங்களும் கரெக்டாக போயிட்டு உங்கள் சீட்ஸில் உட்காந்துடுறீங்க. டக்குன்னு மிமி இருடி வரேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. நீங்களும் எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. ஏன்னா அவள் அங்கேருந்து போயிட்டா. நீங்கள் 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறீங்க, அவளை காணும். கான்சர்ட் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் டக்குன்னு எணிச்சு உங்கள் பேக் அங்கே வச்சுட்டு போய் தேட போயிட்டீங்க. அவளை போய் பார்த்தா அங்கே தயாங்கோட ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அங்கே நின்று வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு போயிட்டு மண்டையிலே தட்டிட்டு என் மக்கு அங்கே ரியலாகவே வரப்போகிறாண்டி, நீங்கள் என்னடி போஸ்டர் கூட நின்று குஜால்ஸ் பண்ணிகிட்ருக்க, சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இழுத்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டிங்க. ஒரு மெம்பர்ஸாக வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன இன்னும் நம்மளால் மட்டும் காணும், எல்லாம் வந்துட்டாங்க, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு தேடிட்டுருக்கீங்க. காணும். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் பேக்லேருந்து உங்கள் மிரர் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது க்ரௌட் ஃபுல்லாக ஜங்குக் பன்னி குக்கி ஜேகே அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் டக்குன்னு ஸ்டேஜை நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் அவ்வளோ அழகாக இருக்கான். ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட், முன்னாடி மட்டும் 2 பட்டன் போடாமல் லிப்ரிங் போட்டுக்கிட்டு ஹேர் ஃப்ளிப் பண்ணுறான். அப்படி இருக்கான். ஸ்கையில் ஸ்டார்ஸ் மினுக்கும்ல அந்த மாதிரி. நீங்கள் ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. க்ரௌட் ஃபுல்லாக கத்துது.
பட் நீங்கள் மட்டும் அவனை அப்படி ரசிக்கிறீங்க. உங்களுக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரல. லிட்ரலி ஸ்பீச்லெஸ்ஸாக நிற்கிறீங்க. அப்படியே அவனை மட்டும்தான் பார்க்குறீங்க. வேறு எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரில. அவன் மட்டும்தான் தெரிகிறான். அவன் உங்களை பார்க்குற மாதிரியே உங்களுக்கு தோணுது. உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. எவ்வளோ நாள் ஆசை இன்றைக்கி நீங்கள் ஜங்குக்கை நேரில் உங்கள் கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் டியர் கீழே விழுது. மிமி உங்களை பார்த்துட்டு, ஏய் ஐரா ஏன்டி அழுற அப்படின்னு கேட்குறா. அது கூட நீங்கள் கண்டுக்கல, எதுவுமே சொல்லலை. ஜங்குக்கை மட்டும்தான் ஸ்டேர் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் இமைகளை கூட நீங்கள் சிமிட்டவே இல்லை. அப்படி ரசிக்கிறீங்க உங்கள் ஆளை. மிமியும் சரி ஓகே ஹாப்பி டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. க்ரௌடெல்லாம் இன்னும் நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தத்தில் தான் நீங்கள் ஹிட் ஆகிட்டு இந்த வேர்ல்டுக்கு வரீங்க. வந்து டக்குன்னு கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கு வந்தோடனே அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்புறம் கான்சர்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிடிஎஸ் மெம்பர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது க்ரௌட் ஃபுல்லாக அமைதியாக அப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறத எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அங்கேயே உட்காந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கிஃப்ட்ஸ்லாம் தூக்கி போடுவாங்கள்ல ஆர்மிஸ், ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜங்குக்கும் வியும் 2 பேரும் எழுந்துச்சி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் 2 பேரும் ஒவ்வொரு பக்கமாக சுற்ற ஆரம்பிச்சிட்ருக்கும்போது கரெக்டாக ஜங்குக்கு உங்கள் சைட் க்ராஸ் ஆகும்போது நீங்கள் உங்கள் பேக்லேருந்து ஒரு ஜங்குக் மினி வெர்ஷன் மாதிரி ஒரு பொம்மை அதை டக்குன்னு எடுத்து ஜங்குக் பக்கத்தில் தூக்கி போடுறீங்க. அவன் அந்த பொம்மையை பார்த்துட்டு டக்குன்னு அதை கையில் எடுத்து வச்சுட்டு அந்த பொம்மையை பார்த்தோன்னே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணான். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் ஸ்மைல் பண்ணதை பார்த்து நீங்கள் ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே, ஏனோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே அப்படின்னு இந்த லைன்ஸ் தான் உங்களுக்கு ஹிட் ஆகுது. அப்போ கரெக்டாக ஜங்குக் இந்த பொம்மை தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தான்ல, நீங்கள் டக்குன்னு ஐயை விங்க் பண்ணிட்டு ஒரு ஃப்ளையிங் கேஸை தெறிக்க விட்றீங்க. பையன் அதை பார்த்துட்டு செம்ம ப்ளஷ்ஷாக கண்ணெல்லாம் செவந்துடுச்சு, டக்குன்னு குனிஞ்சிக்கிட்டான். நீங்கள் அதை பார்த்து அழகாக சிரிக்கிறீங்க. அப்போது ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறான், அந்த பொம்மையில் லெஃப்ட் சைடு ஹார்ட் கிட்ட ஏதோ மினுக்குது. அவன் சும்மா டச் பண்ணி பார்த்தான். டக்குன்னு அந்த பொம்மையிலேருந்து ஒரு குட்டி பொண்ணு வெளில வந்து, ஓய் ஜங்குக்கா எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ அப்படின்னு சொல்லுது. அதை பார்த்து அவன் ரொம்ப ப்ளஷ் ஆகிறான். அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் அது ப்ளஷ்ஷோட. நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னும் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. மிமி இவங்க 2 பேர்த்தையுமே அவ்வளோ அழகாக அட்மையர் பண்ணி பார்க்குறா. க்யூட் பேரல் அப்படின்ற மாதிரி. ஓவராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மிமி இவங்க 2 பேரையும் பார்க்குறா. அதோட கான்சர்ட்டும் முடியுது. 2 பேரும் அங்கே ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு நல்லா சிரித்து கதை பேசிட்டு அந்த மொமெண்ட்டில் நடந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு எல்லாம் கார் டாக்ஸி திருப்பி பிடிச்சி ரூம்க்கே வந்துடுறீங்க. இப்போது 2 பேரும் ரூமுக்கு வந்துட்டிங்க. 2 பேரும் பெட்டில் தான் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் மிமிக்கிட்ட, மிமி இன்றைக்கி நான் ஜங்குக்கை நேரில் பார்த்தேன். சத்தியமாக என்னால் நம்பவே முடியல, உண்மையாகவே நான் அவனை நேரில் பார்த்தேன். நான் அதுவும் பிளாக் சூட்டில் அப்படி இருந்தான் மச்சான். எனக்காகவே செஞ்சு வச்ச மாதிரியே இருந்தான் தெரியுமா. இன்னொன்று நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல மச்சான் அவன் அந்த பொம்மையை எடுத்துப்பான்னு. சத்தியமாக செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு டக்குன்னு அந்த பொம்மையை எடுத்தோன்னே. அண்ட் அவன் அதை எடுத்து பார்த்து லைட்டாக ஸ்மைல் வேறு பண்ணான்னு தெரியுமா.
அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சியாக பறந்துச்சு. செம்ம ஹாப்பியாக இருக்கேன், ஜாலியாக தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட மிமிக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. மிமியும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவளும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அப்போது கரெக்டாக டோர் நாக் ஆகுது. மிமி தான் போய் ஓப்பன் பண்ணுறா. டோர் ஓப்பன் பண்ணால் பார்த்தா ஜங்குக். மிமிக்கு ஒன்றுமே புரியல. அவள் அப்படியே நின்றுட்டுருக்கா. நீங்கள் தான், அடியே என்னடி பண்ணிகிட்ருக்க, யார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே புரியல, ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி. அப்போது ஜேகே, நீங்கள் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு மிமிக்கிட்ட கேட்குறான். அதுக்கு மிமியும் தயங்கி தயங்கி தலையாட்டிட்டு உங்களை பார்த்துட்டே வெளில போயிட்றா. நீங்கள், மிமி அடியே என்ன மட்டும் தனியாக விட்டு எங்கடி போகிற அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்க. ஜேகே இப்போ உள்ளே வந்து டோர் லாக் பண்ணுறான். உங்களுக்கா கனவா நினவாடா இது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க ஸ்டாச்சு மாதிரியே. அவன் திரும்பி உங்களை ஒரு லுக் விட்றான். நீங்கள், எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர் கூடயே காண்டாக்ட் வச்சிட்ருக்கீங்க. அப்போது ஜேகே தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்டே வரான். நீங்கள், ஐயோயோ கிட்டே வரானே, இப்போ என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவன் கொஞ்சம் கிட்டே வந்துட்டு உங்கள் சின்ன அப்படியே மேலே தூக்குறான். நீங்கள் அவன் கண்ணை பார்க்குறீங்க. அவன் கண் உங்கள் கண்ணை மட்டும்தான் பார்க்குது. அப்போது அவன், ஓய் குல்ஃபி, என்ன கீழே குனிஞ்சிட்ருக்க, கான்சர்ட்டில் மட்டும் அப்படியே கிஸ்ஸை பறக்க விட்ட, இங்கே என்ன இப்படி வெக்கப்பட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை கண்ணை பார்த்துட்டே, அது அது நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. அதுக்கு அவன், நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், நீ கேட்டியே உனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்னு, அதுக்கு பதில் சொல்லவா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள், ஓஹோ ஓகே சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தியோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவன், நான் உனக்கு இப்போ ஓகே சொல்லுவேன்னு சொல்லவே இல்லை பேபி கேர்ள் அப்படின்றான். அப்புறம் எதுக்கு மேம் நீங்கள் வந்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவன், அது கான்சர்ட்டில் ஒரு பொண்ணு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துச்சு, அந்த பொண்ணை தேடி அவளுக்கு நச்சுன்னு அவள் லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போகலான்னு நான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள், எது கிஸ்ஸா, அதெல்லாம் முடியாது, தள்ளிப்போ. அதுக்கு அவன், தள்ளி போகிறதுக்காடி உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி உன் ரூமுக்கு வந்தேன் அப்படின்றான். அதுக்கு நீங்கள், இங்கே பாரு மரியாதையாக போயிடு, இல்லைன்னா நான் கத்திடுவேன் அப்படின்றீங்க. அதுக்கு அவன், அப்படியா கத்து பார்க்கலாம் அப்படின்றான். நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. அவன் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். கரெக்டாக ஒரு வாலில் போய் பின்னாடிங்க. அவன் 2 கையுமே உங்கள் சைடில் லாக் பண்ண மாதிரி நிற்கிறான். நீங்கள், ஜங்குக் வேணாம் போயிடு சொல்லிட்டேன் அப்படின்றீங்க. அதுக்கு அவன், ஏ கம்மன்னிறி அப்படின்றான். அவன் கரெக்டாக உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். நீங்களும் கண்ணை மூடுறீங்க. அப்போது டக்குன்னு உங்கள் கன்னத்துலேயோ பளிச்சுன்னு ஒரு அறை விழுது. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் மிமி, ஏ டேஷே என்ன கனவு கண்டுட்ருக்கியா, சீ எழு, கனவு கண்ட மூஞ்ச பாரு அப்படின்னு உங்கள் தலையில் தட்டிட்டு போகிறா. நீங்களும், அடியே நேரில் தாண்டி அதெல்லாம் முடியாது, கனவுல கூட என்னை விடமாட்டியாடி நிம்மதியா அப்படின்னு நீங்களும் கத்துறீங்க. அவளும் சிரிச்சுக்கிட்டே குளிக்க போயிடுறா. அப்புறம் 2 பேரும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க ஃபேன் மீட்டுக்காக. 2 பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ஒயிட் குர்த்தி.
2 பேருமே பார்க்க அழகாக இருக்கீங்க. ஸோ டோர் லாக் பண்ணிட்டு 2 பேரும் கிளம்புறீங்க. அப்போது டக்குன்னு மிமி, ஐரா ஐரா என் மூஞ்ச பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்றா. அதுக்கு நீங்கள் ஒரு லுக்கு விட்டுட்டு, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவ, இல்லடி நான் பார்க்க அழகாக இருக்கேனா, என் ட்ரெஸ் நல்லா இருக்கா, பார்க்க தேவதை மாதிரியே இருக்கணும், வீக்கெண்டை பார்த்தா பிடிச்சிருந்தானே. நீங்கள் அதை கேட்டுட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, பிடிக்கும் மிமி பிடிக்கும், இப்போ வா போகலாமா, லேட் ஆகிடும், அப்புறம் உன் அப்புறம் நல்லா பார்க்கவே முடியாது அப்படின்றீங்க. அதுக்காக ஓகே ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஃபேன் மீட்டுக்கு போயிட்டீங்க. போய் பார்த்தா அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டுருக்காங்க. அதுக்கு மிமி, நான் நேற்றே சொன்னேன் சீக்கிரம் கிளம்பணும் ஐரா, காலைல சீக்கிரம் எழணும்னு, எழுந்தியா, தட்டுறேன் கனவு உலகத்துலேயே மிதந்துட்டு இருந்தல, இப்போ பாரு லேட் ஆகிடுச்சு அப்படின்றா. நீங்களும் முழிச்சிக்கிட்டே, உடுமச்சான் பெருசாக எடுத்துக்காத அப்படின்றீங்க. அதுக்காக என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. அங்கே லாஸ்ட்டாக தான் தயாங்கும் ஜங்குக்கும் உட்காண்ட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் தயாங், அதுக்கப்புறம் ஜங்குக். அந்த ரோலையே அவங்க 2 பேர் தான் லாஸ்ட்டாக உட்காண்ட்ருக்காங்க. ஆர்மிஸ் லைனில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த லைனில் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டர்ன் வருது. உங்கள் பின்னாடி தான் மிமி நிற்கிறா. பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. தயாங் கிட்ட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜங்குக் கிட்டே போகிறீங்க. ஜங்குக் டக்குன்னு உங்களை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் உங்களே பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் டக்குன்னு குனிஞ்சிக்கிட்டான் ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு. நீங்களும் ஜங்குக்காக மட்டுமே ஒரு புக்கை வச்சுருப்பீங்க. ஸோ அந்த புக்கை கொடுத்து, எனக்கு ஒவ்வொரு பேஜ்லேயுமே ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவனுமே ஒவ்வொரு பேஜாக திருப்பி போட்டுட்ருக்கான். அவனுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு கீழேயுமே ஒரு அழகான கவிதை நீங்களே யோசித்து எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த கவிதையெல்லாம் அவன் படித்து அவன் சிரிச்சிட்டே லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டே அப்பப்போ சும்மா அப்படி நிமிர்ந்து உங்களை பார்த்துட்டு ஆட்டோகிராஃப் போட்டுட்ருக்கான். ஸோ அந்த புக்கை ஃபுல்லாக ஆட்டோகிராஃப் போட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கிட்டு உங்கள் கையை நீட்டுறீங்க. அவன் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஹேண்ட்ஷேக் அப்படின்றீங்க. அதுக்கு அவனும் சிரிச்சிட்டே ஹேண்ட்ஷேக் பண்ணுறான். 2 பேரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக போயிடுறீங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக ஜங்குக்கும் உங்களை பார்க்குறான். ஒரு குட்டி ஐ கான்டாக்ட் மூமெண்ட் நடக்குது அங்கே. நீங்களும் திரும்பிடுறீங்க. ஜங்குக்கும் புரிஞ்சுக்கிறான். ஸோ நீங்கள் மிமிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மிமி தயாங் கிட்டே பேசிகிட்ருக்கா. அப்போது கரெக்டாக தயாங் அங்கே யாங்டனை கூப்பிட்டு வந்திருப்பான். யாங்டனை பாடி கார்டு ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது யாங்டன் மிமியை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த டேபிள் மேலே குதித்து அவன் மேலே பாஞ்சிருப்பான். மிமிக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் அவளும் அப்படியே கீழே விழுந்திருப்பா யாங்டனை பிடிச்சிட்டே. பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஜங்குக் எல்லாருமே ஷாக்காக எஞ்சி நின்றுவாங்க. மிமி டக்குன்னு யாங்டனை அப்படியே லைட்டாக தூக்க பார்ப்பா. யாங்டன் மிமி ஃபேஸில் ஹேண்ட்ஸ்லலாம் லிக் பண்ணிகிட்ருப்பான். வீக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். யாங்டன் யார்கிட்டேயுமே போக மாட்டான். பட் பார்த்து இப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தான். அதுக்குள்ளே அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது அவனுக்கே ஷாக்காக இருக்குது. அப்போது பாடி கார்ட்ஸ் கிட்ட, அடி என்னடா இப்படி நிற்கிறீங்க, போய் என் செல்ல தூக்கிட்டு வாங்கடா அப்படின்றான். பாடி கார்ட்ஸும் டக்குன்னு ஓடுறாங்க. போய் யாங்டனை தூக்குனா வரமாட்றான். அவன் மிமிக்கிட்டே அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கான். அவள் குர்த்தா தானே போட்டிருப்பா. ஸோ அந்த குர்த்தாவில் ஷால் இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு யாங்டன் அதை விட மாட்டான். பாடி கார்ட்ஸும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அவன் வரவே மாட்டான். அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. இப்போல்லாம் யாங்டன் பண்ணவே மாட்டானே அப்படின்ற மாதிரி. மிமிக்கே ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யாங்டனை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. உங்களை பார்க்குறா மிமி. நீங்கள் அதை வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆல்ரெடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. மிமி தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சரி நம்மளால் சைட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்ருப்பீங்க. கரெக்டாக இந்த சீன் கேப்சர் ஆகுது. நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி நின்றுட்டுருக்கீங்க ஒன்றுமே புரியாமல். ஜங்குக்கா அப்பப்போ உங்களை பார்க்குறான், டக்குன்னு குனிஞ்சிக்கிறான். அவனுக்கு தெரியல, சும்மா நீங்கள் ஃபோன் சும்மா இப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க அவன் நினச்சிட்ருக்கான். பட் அந்த கேமராவில் எல்லாமே ஃபோக்கஸ் ஆகுதுன்றது அவனுக்கு தெரியாது. ஸோ நீங்களும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது டேய் இருங்கடா நானே வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வரான். மிமிக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது வி பக்கத்தில் வர வர. வீக் அதெல்லாம் தெரியாமல் அவன் பாட்டு எப்போதும் கேஷுவலாக அப்படி எணிச்சு மிமி பக்கத்தில் வந்துட்டுருக்கான். மிமி தள்ளி தள்ளி போகிறா. அவனுக்கு ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு ஏன் இப்படி தள்ளி தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்புறம் மிமியே சரி ஓகே எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவன் நின்றுறா. வி கரெக்டாக யாங்டனை வாங்க வரும்போது மிமி ஹேண்டும் வியோட ஹேண்டும் டச் ஆகுது. மிமி வியை பார்க்குறா. அப்போ தான் வி மிமியை பார்க்குறான். ஃபுல் ஒயிட் குர்த்தியில் அழகாக இருக்கா. ஒன் செக் வி அப்படியே மிமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாங்டனை வாங்கிக்கிறான். அந்த டைமில் யாங்டனும் வந்துடுறா. அந்த சீனை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி வி பக்கத்தில் போகும்போதே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ வியும் மிமியும் அந்த டச்சான சீன், அவங்க 2 பேத்துக்குள்ளே அந்த வி மிமியை பார்த்த சீன், அது எல்லாமே உங்கள் கேமராவில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ வியும் யாங்டனை வாங்கிட்டு அவன் போய் அவன் ப்ளேஸில் உட்காந்துடுறான். நீங்களும் மிமியும் போகும்போது சரி லாஸ்ட்டாக நம்ம ஒரு வாட்டி திரும்பி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி திரும்பி பார்க்குறீங்க. அப்போது ஜேகே டேபிளில் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கொடுத்த பொம்மை நீங்கள் ஆட்டோகிராஃப் வாங்கும்போது அது அங்கே இல்லை. பட் நீங்கள் இப்போ திரும்பி பார்க்கும்போது அது அங்கே இருக்குது. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் மிமி கிட்ட மிமி ஒரு நிமிஷம் ஜேகே டேபிளில் பாரு, அது நான் கொடுத்த பொம்மை தானே அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு மிமி கரெக்டு, அது நீ கொடுத்த பொம்மை தான் அப்படின்றா. அதுக்கு நீங்கள் ஆக்சுவலி நான் அதை ஆட்டோகிராஃப் வாங்கும்போது பார்த்தேன்டி, அங்கே இல்லைடி அப்படின்றீங்க. அதுக்கு அவளும் நானும் பார்த்தேன் மச்சான், நானும் தான் ஜேகே கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன், அப்புறம் அதை பார்க்கவே இல்லையே, பார்த்தா அவங்ககிட்ட நான் அப்போவே கண்ணை காமிச்சிருப்பேனே அப்படின்றா. உங்களுக்கும் அதான் புரியல, நீங்கள் ஷாக்காக அந்த பொம்மையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு நீங்களும் திரும்பி போயிட்டுருக்கும்போது ஜேகே லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உங்களை பார்க்குறான். வி கரெக்டாக ஜேகேவை பார்த்து மிஸ்டர் ஜங்குக் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜேகேவும் நான் என்ன பார்க்குறேன், நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்றான். அதுக்கு வியும் ஹலோ மிஸ்டர், நான் உங்கள் ஃப்ரெண்டு தெரியும்ல, நானும் நோட்டீஸ் பண்ணிட்டேன், நீ அந்த பொண்ணை குறுன்னு பார்த்ததை நான் பார்த்தேன், நான் பார்த்ததுனால தான் நான் உன்கிட்ட கேட்குறேன், அது உனக்கும் தெரியும் நான் பார்த்தேன்றது, மரியாதையாக சொல்லிடு அப்படின்றான். அதுக்கு ஜேகேவும் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுக்கு வி அதை நான் சொல்லணும் சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு, நீ சொல்லக்கூடாது. அதுக்கு ஜேகே 2 மினிட்ஸ் சைலண்ட்டாக இருந்துட்டு லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு நீங்கள் போன அந்த சைடே பார்த்துட்டே சொல்கிறான். ஓகேடா, இந்த எபிசோட் நம்ம எங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி 1 ஷாட்டாக தான் போடலான்ட்டு இருந்தேன். பட் இதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால 1 ஷாட்டாக போட்டால் நல்லா இருக்காது, எஃப்எஃபாக பண்ணலான்னு தான் அதை எஃப்எஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அண்ட் நடுவில் கொஞ்சம் பாட்டு பாடி கிரிஞ்செல்லாம் பண்ணியிருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.